அன்பார்ந்த பெரியோர்களே, நண்பர்களே, வருகின்ற ஏப்ரல் 19 அன்று 18வது மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நாளாகும். நாளை 17 ஏப்ரல் மாலை 6 மணியுடன் பிரச்சாரம் என்பது முடிவடையக்கூடிய இந்த சூழலில் SUCI கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மக்களுக்கான ஓர் அறைகூவலாகும். பாஜக தலைமையிலான NDA கூட்டணி இந்த நிமிடம் வரை தன்னுடைய பிரச்சாரத்திலே இந்திய நாட்டு மக்களுடைய வளர்ச்சிக்காகவும் அந்த வளர்ச்சியை தாங்கள் எப்படி கொண்டு போவது என்பதற்கான தேர்தல் அறிக்கையையும் வெளியிட்டுள்ளது. அந்த தேர்தல் அறிக்கையில் அதில் கூறப்பட்டிருக்கக்கூடிய சில அம்சங்களை நான் உங்களுடைய நினைவிற்கு கொண்டு வர விரும்புகிறேன். ஒன்று, பொது சிவில் சட்டம் என்பதும் மற்றும் 3 கோடி ஏழை மக்களுக்கான வீடுகளை, இலவச வீடுகளை கட்டித்தருவதாகவும் மற்றும் வளர்ச்சியை உறுதிப்படுத்துவத வகையில் மேலும் பல்வேறு பொருளாதார திட்டங்களை அது ஊக்குவிக்கக்கூடிய திட்டங்களாக சொல்லப்பட்டிருக்கக்கூடியது. அவ்வளவுதான். ஆனால் கடந்த 2 பாராளுமன்ற தேர்தலில் அவர்கள் வெற்றி பெற்றதற்கு முன்பாக அவர்கள் கொடுத்த வாக்குறுதியை இதுவரை எதையும் நிறைவேற்றவில்லை. நிறைவேற்றிய விஷயங்கள் என்று அவர்கள் கூறுவது பிரதானமாக 2 அம்சங்கள். ஒன்று, ராமர் கோயில் கட்டப்பட்டது. 2, ஜம்மு காஷ்மீர் அதனுடைய சிறப்பு அந்தஸ்தான 370 ஆர்டிக்கலை விலக்கி கொண்டது. 3வது, ஊழல் ஒழிப்பு நடவடிக்கை என்பது. இந்த ஊழல் ஒழிப்பு நடவடிக்கை என்பது எதிர்க்கட்சிகள் மீது முழுமையாக அது கட்டவிழ்த்து விடப்பட்டதை ஒழிய எந்த ஒரு தாங்கள் சார்ந்திருக்கக்கூடிய NDA கூட்டணியில் இருக்கக்கூடிய எந்த ஒரு நபரின் மீதும் அந்த ஊழல் நடவடிக்கை என்பது இதுவரை இல்லை. மேலும் எதிர்க்கட்சிகள் மீது அப்படிப்பட்ட ஊழல் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நபர்கள் தங்களுடைய கட்சியில் அவர்கள் சேர்ந்த பின்பாக அவர்கள் அனைவருமே பரிசுத்தவாதியாக ஆகிவிடுகிறார்கள். இதைத்தான் அவர்களுடைய ஊழல் நடவடிக்கையாக இதுவரை இருந்து வந்திருக்கிறது. மற்றும் அவர்கள் ராமர் கோயில் கட்டுவது அல்லது 370 சிறப்பு அந்தஸ்து கொடுக்கப்பட்டிருந்ததை நீக்குவது மற்றும் பிரதானமாக அவர்கள் கூறிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு அம்சம், முஸ்லீம்களுக்கு, குறிப்பாக முஸ்லீம் பெண்களுக்கு முத்தலாக் சட்டம் என்பதை நீக்கியதன் மூலமாக அங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கு சம அந்தஸ்து, சம வாய்ப்பு என்பது வழங்கப்பட்டு விட்டதாகவும் அவர்கள் தம்மட்டம் அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பிரதானமாக ராமர் கோயில் கட்டியது என்பது ஒரு ஜனநாயகத்திற்கு சம்பந்தமில்லாத ஒரு விஷயமாகவும் மற்றும் இந்து மக்களுடைய ஓட்டுக்களை எவ்வாறு பெறுவது என்பதை தவிர அதில் வேறு ஒன்றும் இல்லை. ஆகையால் இது மக்களினுடைய நலத்திட்டம் அல்ல என்பதை நாம் அனைவரும் நிச்சயமாக தெரிந்து கொண்டிருப்போம். ஒருவேளை நமது கடவுள் நம்பிக்கையினுடைய இதை அவர்கள் இதன் மூலமாக அறுவடை செய்வதற்காக அவர்கள் முயற்சி செய்து கொண்டிருப்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் நாங்கள் மக்கள் முன்பு வைக்கிறோம். மேலும் பாஜக என்பது இந்த தேர்தலை சந்திப்பதற்கு சில மாதங்களுக்கு முன்பாக அதனுடைய 2ஆம் கட்ட தலைவரான திரு அமித்ஷா அவர்களிடம் நிருபர் ஒருவர் கேட்கும்போது, நீங்கள் கொடுத்த எந்த ஒரு வாக்குறுதியுமே நிறைவேற்றவில்லையே, குறிப்பாக வெளிநாட்டிலே பதுக்கி வைக்கப்பட்டிருந்த ஊழல் பணத்தை நீங்கள் கொண்டு வந்து ஒவ்வொரு நபரினுடைய அக்கௌண்ட்டிலும் 15 லட்சம் போடுவதாக கூறிய வாக்குறுதி, வருடத்திற்கு 2 கோடி பேருக்கு நீங்கள் வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தருவதாக கூறிய வாக்குறுதி, இன்னும் பல்வேறு அம்சங்களை எந்த ஒன்றையுமே நீங்கள் நிறைவேற்றவில்லையே என்று கேட்கப்பட்ட போது அவர் கூறியது உண்மையை வெளியே கொண்டு வந்து விட்டது. என்ன? அது தேர்தல் ஒரு ஜிமிக், தேர்தல் வித்தை, அவ்வளவுதான். இதையெல்லாம் ஒரு பெரிய விஷயமாக நீங்கள் பார்த்து கொண்டு கேள்வி கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடாது என்று அவர் கூறினார்.
அப்படி என்றால் இப்போது அவர்கள் கூறியிருக்கக்கூடிய அம்சங்களும் தேர்தல் வித்தையாகவே இருக்கிறது என்றே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் அதுதான் உண்மை. மேலும் பாஜக என்பது மிகவும் ஜனநாயக விரோத நடவடிக்கைகளிலே முழுமையாக இறங்கி வருகிறது என்பதற்கு பல்வேறு உதாரணங்கள் நம்மால் கூற முடியும். யாரெல்லாம் பாஜக ஆட்சியை எதிர்த்து குரல் கொடுத்து அதற்காக முழுமையாக இறங்குகின்றார்களோ அவர்கள் மீது பல்வேறு கருப்புச் சட்டங்களை திணித்து அவர்களை முழுமையாக ஒன்று கைது செய்து எங்கேயாவது அடக்கி வைப்பது, அல்லது அவர்களுடைய பல்வேறு நடவடிக்கைகளை ஒடுக்கக்கூடிய முகமாக அவருடைய நடவடிக்கை என்பது இருந்து கொண்டு வருகிறது. இது மட்டுமல்ல, எந்த ஒரு பகுதி மக்களும் போராடும் போது அவர்களுக்கிடையே மிகப்பெரிய ஒரு பிரிவினை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே மீண்டும் மீண்டும் மதத்தை பற்றி பேசி அல்லது இனத்தை பற்றி பேசி அவர்களுக்கிடையே மிகப்பெரிய மோதல்களை கொண்டு வந்து கொண்டிருக்கக்கூடியதை நாம் பார்த்து கொண்டிருப்போம். உதாரணமாக மணிப்பூரிலே இருக்கக்கூடிய மக்களுக்கு இடையே இனவெறியை தூண்டி இன மோதலை மிகப்பெரிய அளவிலே அங்கு கட்டவிழ்த்து விட்டது. இன்று வரை அதை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசவில்லை பிரதமர் அவர்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் கூறியது இன்னொன்று, பெண்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பை வழங்குவதாக அவர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் என்ன நடந்திருக்கிறது? மணிப்பூரிலே 2 பெண்கள் நிர்வாணப்படுத்தப்பட்டு ஊர்வலமாக அழைத்து வரப்பட்டனர். அது மட்டுமல்ல, அந்த பெண்கள் கூறும்போது தாங்கள் நிர்வாணப்படுத்தப்படும் போது அங்கே போலீஸ்காரர்கள் இருந்தார்கள், அதை அவர்கள் கண்டுகொள்ளவே இல்லை என்று கூறியிருக்கிறார்கள். அதற்கு பின்பாக, அதுவும் 40 நாட்களுக்கு பின்பாக அது ஊடகத்திலே வெளிவந்து விட்ட சூழலில் பிரதமர் அவர்கள் வேறு வழியில்லாமல் எனக்கு என்னுடைய இதயம் கணக்கிறது என்று கூறினார். ஆனால் அதுவரை நடந்து கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய கலவரம், அந்த கலவரத்திலே பலர் கொல்லப்பட்டு விட்ட அந்ததை பற்றி அவர் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அதை பற்றி பாராளுமன்றத்திலே கேள்வி கேட்கும் போது கூட அதை பற்றி அவர் ஒரு வார்த்தை பேசாது மட்டுமல்ல, அதற்கு மாறாக ஒன்றை பேசிக் கொண்டிருக்கிறார். ஆனால் நாம் எல்லாவற்றிற்கும் மேலாக ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். பாஜக தன்னுடைய தவறுகளை மறைப்பதற்கு, தாங்கள் செய்யக்கூடிய தவறுகள் மட்டுமல்ல, தாங்கள் மக்கள் விரோத நடவடிக்கையை எடுத்துக்கொண்டிருப்பதை மறைப்பதற்காக அவர்கள் ஒரே ஒரு விஷயத்தை மக்களிடையே கொண்டு வருகிறார்கள். அதுதான் ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம் என்ற கோஷத்தையும் அவர்கள் மிகப்பெரிய அளவில் கொண்டு வந்திருக்கிறார்கள். எதற்காக? இவருடைய கொள்கைகள், திட்டங்கள் அனைத்துமே இந்திய ஏகபோக முதலாளிகளுடைய நலனை பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அம்சங்களை மக்கள் தெரிந்து கொள்ளக்கூடாது, புரிந்து கொள்ளக்கூடாது என்பதற்காக மக்களை ஒரு இருட்டறையில் அவர்கள் எப்பொழுதுமே அறிந்து கொள்ளக்கூடாது என்ற வகையிலே அவர்கள் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். பாஜக மிகப்பெரிய ஒரு விஷயத்தை தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறது. ஊழல் ஒழிப்பு நடவடிக்கையை தங்களது அரசாங்கம் தொடர்ந்து செய்து கொண்டிருப்பதாக அவர்கள் தம்பண்டம் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தற்பொழுது எலக்ட்ரல் பாண்ட் என்பதை வெளியே கொண்டு வந்து விட்ட இந்த சூழலில் யார் ஊழலில் அதிகமாக திளைத்திருக்கிறார்கள் என்பதை அது நிரூபித்திருக்கிறது. கிட்டத்தட்ட எல்லா கட்சிகளை விட மிகப்பெரிய அளவிலே ஊழல் என்பது, அது ஊழல் பணம் என்பது பாஜகவிற்கு சென்றுள்ளது என்பது அது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் இவருடைய ஊழல் எதிர்ப்பு நடவடிக்கை என்பது மிகப்பெரிய ஒரு பொய்யான ஒரு பிரச்சாரம் என்பதை நாம் அனைவரும் நிச்சயமாக தெரிந்து கொண்டிருப்போம். மேலும் அவர்கள் கூறக்கூடிய பெண்கள் கண்ணியமாக நடத்தப்படுவதும், பெண்களுக்கான பாதுகாப்பு என்பதும் தங்களுடைய ஆட்சியிலே பெண்களை மிகவும் போற்றி பாதுகாக்கக்கூடிய ஒரு ஆட்சியாக அவர்கள் கூறிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலிலே ஒரு விஷயத்தை நாம் நிச்சயமாக மக்கள் அனைவருக்கும் கொண்டு செல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். என்னவென்றால், மணிப்பூரில் மட்டுமல்ல, இந்தியாவிலேயே மிகப்பெரிய அளவில் கற்பழிப்புகளும், குறிப்பாக பெண்கள் கடத்தப்படுவதும் பிரதானமாக இருப்பது உத்தரப்பிரதேசம் என்ற ஒரு மாநிலமாகும். உத்தரப்பிரதேசத்தில் இருப்பது, இன்று வரை ஆட்சியில் இருப்பது பாஜக. அது மட்டுமல்ல, எங்கே இவர்கள் ராமராஜ்யம் அதற்கான ஒரு அடித்தளமாக கூறிக்கொண்டிருக்கிறார்களோ அந்த மாநிலத்தில் தான் மிகப்பெரிய அளவில் பெண்களுக்கு எதிரான மிகப்பெரிய தாக்குதல்கள், கண்ணியம் முழுமையாக அவர்களுடைய பெண்மை என்பது தாக்கப்படுவதும் அங்கே இருக்கக்கூடிய பாஜக ஆட்சியில்தான் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நாம் இந்த மக்களவை தேர்தலை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, ஜனநாயக விரோத
அனைத்து நடவடிக்கைகளையும் அது செய்து கொண்டிருக்கிறது. நாம் புரிந்து கொள்ள வேண்டியது இன்னொன்று என்னவென்றால் 50 ஆண்டுகளுக்கு மேலாக இந்தியாவை ஆட்சி செய்தது காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி இவைகள்தான். மேலும் மேலும் சில ஒரே ஒரு சதவீத மக்களினுடைய அவருடைய சொத்தை மேலும் வளப்படுத்தியது. 99% மக்களினுடைய அவருடைய நலனை காலில் போட்டு மிதித்தது தான் ஆகும். இவர்கள் பாசிசத்துக்கு எதிராக, ஜனநாயகத்துக்கு எதிராக இவர்கள் இருக்கிறார்கள், பாஜக இருக்கிறது என்று கூறிக்கொண்டிருக்கக்கூடிய காங்கிரஸ் என்பது 75 எமர்ஜென்சி என்பது அவசர நிலை பிரகடனத்தை கொண்டு வந்ததன் மூலமாக சாதாரண மக்களுடைய உரிமைகள், அரசியல் உரிமைகள் அனைத்தும் காலில் போட்டு நசுக்கப்பட்டது மட்டுமல்ல, முழுமையாக அங்கு இருந்து பறிக்கப்பட்டு விட்டது. அது மட்டுமல்ல, இன்று கருப்புச் சட்டங்கள் என்று சொல்லக்கூடிய அனைத்துமே அடிப்படையில் முதலில் கொண்டு வந்தது காங்கிரஸ் தான் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இந்தியா கூட்டணியும் எந்த ஒரு மக்களுக்கான ஒரு நலனை கொண்டு வந்துவிடக்கூடிய ஒரு கூட்டணியாக அமையாது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆகையால் இன்று பிரதானமாக இருக்கக்கூடிய ஆட்சியிலே இருந்து கொண்டு அனைத்து விதமான மக்கள் விரோத நடவடிக்கைகளையும் திட்டங்களையும் கொள்கைகளையும் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய பாஜக தலைமையிலான இந்தியா கூட்டணியை நாம் தோற்கடிப்பதுதான் நமது முதல் கடமை. அதே நேரத்தில் எந்த வகையிலும் அதற்கு மாற்றாக இந்தியா கூட்டணி என்பது அது உருவாகவில்லை, அது ஜனநாயகத்திற்கு ஆதரவாக இல்லை என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆகையால் இவர்கள்தான் அடிப்படையில் இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் பாஜக ஆட்சியில் இவ்வளவு தூரம் 10 ஆண்டுகள் இருப்பதற்கான அடித்தளத்தை இட்டவர்களே காங்கிரஸ் தான் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆகையால் காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணியும் தோற்கடிக்கப்பட வேண்டும். அதே நேரத்தில் ஒரு சில வார்த்தைகளை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இடதுசாரிகள் என்று கூறப்படக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட், இந்த 2 கட்சிகளும் இந்தியா கூட்டணியில் இணைந்து கொண்டு இந்தியா கூட்டணி என்பது முழுமையாக அதுதான் பாசிசத்துக்கு எதிராக நிற்பது போலவும், அது மட்டுமல்லாமல் பாஜகவை தோற்கடிக்க வேண்டும் என்றால் இதுதான் சரியான வழி என்ற அரசியல் வழி என்ற அடிப்படையில் இவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். உண்மையில் நான் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த விஷயங்களுக்கு சிபிஎம், சிபிஐ போன்ற கட்சிகளும் நிச்சயமாக ஆதரவளித்து விட்டன என்பதுதான் உண்மை. ஏனென்றால் அவர்கள் மக்களுடைய பிரச்சனைகளுக்காக, தொழிலாளர்களுடைய பிரச்சனைகளுக்காக, மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளுக்காக தொடர்ந்து குரல் கொடுப்பதை என்றோ அவர்கள் விட்டுவிட்டார்கள். அங்கே இங்கே சில போராட்டங்களை நடத்தினாலும் அந்த போராட்டங்களுடைய குரலை உண்மையான அர்த்தத்தில் அவர்கள் மேலும் வலுப்படுத்தி பாராளுமன்றத்திற்கு கொண்டு செல்வதற்கு பதிலாக இப்படிப்பட்ட பூர்சுவா கட்சிகளோடு கூட்டணி வைத்துக்கொண்டு சில சீட்டுகளை பெறுவதற்காக மட்டுமே என்ற ஒரு நிலையில் அவர்களுடைய அரசியல் நிலைப்பாடு என்பது மாறிவிட்டது. உதாரணத்திற்கு இங்கே இருக்கக்கூடிய, தமிழகத்திலே இருக்கக்கூடிய அவருடைய நடவடிக்கை அல்லது நிலைப்பாடு என்பது கூட திமுக பல்வேறு விதமான மக்கள் விரோத நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டிருக்கிறது. உதாரணத்திற்கு தமிழகத்திலே ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுக தான் ஆட்சிக்கு வரும்போது என்னென்ன வாக்குறுதிகளை எல்லாம் வழங்கியதோ அந்த வாக்குறுதிகளை நடைமுறைப்படுத்தாதது மட்டுமல்ல, ஒரு சில வாக்குறுதிகளை அவர்கள் நடைமுறைப்படுத்தி இருக்கலாம். உதாரணத்திற்கு பெண்களுடைய உரிமை தொகை என்றும், மற்றும் கல்லூரிகளிலே படிக்கக்கூடிய பெண்களுக்கு சில நிவாரண உதவியாக மாதம் 1000 ரூபாய் என்பதும், அது மட்டுமல்லாமல் பால் விலையை சிறிது குறைத்ததும், பெட்ரோல் விலையை சிறிது குறைத்ததும் போன்ற சில நடவடிக்கைகளை எடுத்திருக்கலாம். ஆனால் மிகப்பெரிய அளவில் சொத்து வரி மற்றும் மின்சார கட்டணம் என்பது நம்மால் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உயர்த்தப்பட்டதும், இது போன்று பல மக்கள் விரோத நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இன்னும் விவசாயிகள் மீது அவர்கள் தொடுத்த தாக்குதல் என்பது மிகப்பெரிய தாக்குதலாகும். ஏனென்றால் இன்று போராடி கொண்டிருக்கக்கூடிய பரந்தூர் மக்கள் அவருடைய குரலை சிறிதும் மதிக்காத ஒரு அரசாங்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. கேட்டால் தொழில் வளர்ச்சி என்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு பக்கம் தொழில் வளர்ச்சி என்பது இல்லாமல் நசுங்கிக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக நமது கோயம்புத்தூர்,
மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்களிலே தொடர்ந்து அங்கே இருக்கக்கூடிய சிறு குறு அனைத்து விதமான ஆலைகளும் அனைத்து விதமான தொழிற்கூடங்களும் மூடப்பட்டு அங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் வேலை இழந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்னொரு பக்கம் இவர்கள் கூறுவது தொழில் வளர்ச்சியை நாங்கள் கொண்டு வருகிறோம் என்று கூறிக்கொண்டு மிகப்பெரிய அளவிலே விவசாய விளைநிலங்களை அவர்கள் அழித்தொழித்து அங்கே ஒரு இரண்டாவது விமான நிலையம் கட்டுவதற்காக என்று கூறிக்கொண்டு அவர்கள் மிகப்பெரிய விவசாய விரோத நடவடிக்கையில் இறங்கி வருகிறார்கள். அதேபோன்று சிப்காட் என்பதை அமைப்பதாக கூறிக்கொண்டு திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய செய்யாறு பகுதியிலே அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் போராட்ட குரலை எழுப்பிய போது அவர்கள் மீது குண்டர் சட்டம் என்பது பாய்ந்தது. ஆகையால் திமுகவும் ஒரு மக்கள் விரோத நடவடிக்கையான ஒரு அரசாகவே இருக்கிறதே தவிர வேறொன்றுமில்லை. இதையெல்லாம் எதிர்த்து ஒரு சில வார்த்தைகள் கூறுவதோடு சரி, நமது இடதுசாரிகள் என்று கூறிக்கொள்ளக்கூடிய சிபிஎம் சிபிஐ மற்றபடி அதை எதிர்த்து அல்லது அதை முழுமையாக திரும்ப பெற்ற பின்புதான் எங்களுடைய ஆதரவு என்று அது இந்த நிமிடம் வரை கூறவில்லை. மாறாக தங்களுக்கு எத்தனை சீட்டுகள் வேணும் என்பதிலேயே அவர்களுடைய குறிக்கோள். மேலும் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நாங்கள் இங்கே கூற விரும்புகிறோம். சிபிஎம் சிபிஐ கட்சிகள் ஆறு இடதுசாரிகளுடைய ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்தி இருந்தது. மக்களுடைய பல்வேறு பிரச்சனைகளுக்காக, அடிப்படையான அவர்களுடைய நியாயமான கோரிக்கைகளுக்காக தங்களுடைய கூட்டமைப்பிலிருந்து போராட்டங்களை நடத்தி வந்து கொண்டிருந்தது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட சூழலில் சிபிஎம்மும் சிபிஐயும் அந்த கூட்டணியை முறித்துவிட்டன. அது இன்று முறித்துவிட்டதோடு அந்த கட்சிகள் இன்று முதலாளித்துவ கட்சியோடு இணைந்து பாராளுமன்றத்தை அவர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கூறும் ஒரே ஒரு காரணம், பாஜக என்பது ஒரு பாசிச கட்சி, அது வீழ்த்தப்பட வேண்டும் என்ற ஒரே ஒரு கோரிக்கையினுடைய ஒரே ஒரு தங்களுடைய சித்தாந்தத்தை எதிர்த்து போராடக்கூடிய பாசிசத்துக்கு எதிரான மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தக்கூடிய கட்சிகளாக தங்களை காட்டிக்கொள்கின்றன. உண்மையில் பாசிசத்துக்கான அடித்தளமிட்டதே காங்கிரஸ் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இன்றும் அதுதான் உண்மை. ஆகையால் அப்படிப்பட்ட பாசிசத்துக்கு அடித்தளமிட்ட அந்த காங்கிரஸோடு இணைந்து கொண்டு இவர்கள் எப்படி பாசிசத்தை எதிர்த்து போராட முடியும்? அது மட்டுமல்ல, உண்மையில் பாசிசத்தை எதிர்க்க முடியும். உண்மையான அர்த்தத்தில் மக்களுடைய ஜனநாயக சிந்தனையும் அவருடைய அரசியல் விழிப்புணர்வும் மட்டும்தான் நிச்சயமாக பாசிசத்தை எதிர்த்து அது நிற்க முடியுமே தவிர வேறொன்றுமல்ல. ஆகையால் சிபிஎம் சிபிஐயினுடைய இந்த அரசியல் நிலைப்பாடு என்பது நிச்சயமாக மக்களுடைய நலனை பாதுகாக்கக்கூடிய ஒன்றாக இல்லை என்ற வகையிலே அவருடைய செயல் என்பது இடதுசாரித்தனத்திற்கு விரோதமாக மாறிவிட்டது. இப்படிப்பட்ட சூழலில் இறுதியாக நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புவது ஒரே ஒரு விஷயம், எந்த வகையிலும் மக்களுடைய நலனை உயர்த்தி பிடிக்காத, மக்களுக்கு விரோதமான அனைத்து விதமான நடவடிக்கைகளையும் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணி என்பது முழுமையாக நிராகரிக்கப்பட வேண்டிய ஒன்று மற்றும் அது முழுமையாக முறியடிக்கப்பட வேண்டும். அதே நேரத்தில் அதற்கு மாற்றாக இந்திய முதலாளி வர்க்கத்தினுடைய நலனை பாதுகாக்கக்கூடிய காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணியும் மக்களால் புறக்கணிக்கப்பட வேண்டும். இந்த சூழலில் மக்களுக்காக நிற்கக்கூடிய எஸ்யூசிஐ கம்யூனிஸ்ட் கட்சி 22 மாநிலங்களில் 151 இடங்களில் தங்களுடைய வேட்பாளரை அது நிறுத்தியுள்ளது. அவர்களுக்கு நீங்கள் வாக்களித்து வெற்றி பெற செய்வது என்பது இந்திய முதலாளி வர்க்கத்திற்கு எதிரான ஒரு நடவடிக்கையாக மாறும் மற்றும் நிச்சயமாக மிக சரியாக சொல்ல வேண்டுமென்றால் பாசிசத்துக்கு எதிரான ஒரு நடவடிக்கையாக அதுதான் இருக்கும் என்ற வகையில் எங்கள் எஸ்யூசிஐ கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வேட்பாளர்களை நீங்கள் ஆதரிக்க வேண்டும். மேலும் எங்கெல்லாம் எஸ்யூசிஐ கம்யூனிஸ்ட் கட்சி தங்களுடைய வேட்பாளரை அது நிறுத்தவில்லையோ, யாரெல்லாம் மக்களுடைய உண்மையான ஜனநாயகத்திற்காக அவருடைய உண்மையான கோரிக்கைக்காக யாரெல்லாம் குரல் கொடுக்கின்றனரோ அவர்களுக்கு தங்களுடைய வாக்குகளை நீங்கள் அளிக்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். தமிழகத்திலே வட சென்னையிலும் மதுரை மாநகரிலும் எங்களுடைய வேட்பாளர்களை நாங்கள் நிறுத்தி வைத்திருக்கிறோம். வட சென்னை பாராளுமன்ற தொகுதியிலே எங்களது கட்சியினுடைய சென்னை மாவட்ட கமிட்டி உறுப்பினர் தோழர் செபாஸ்டின் அவர்கள் இதனுடைய வேட்பாளராக இங்கு நிறுத்தப்பட்டிருக்கிறார். அவர் கட்சியினுடைய முழு நேர ஊழியர், மக்களுடைய பிரச்சனைகளுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டிருக்கிறவர் மற்றும்
மக்களுடைய பல்வேறு பிரச்சனைகளை அரசாங்கத்திற்கு கொண்டு செல்வதும், மேலும் அவர்களை ஒன்று திரட்டி அவர்களுக்கு அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே போராட்டங்களை முன்னணி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தோழர் செபாஸ்டியன் அவர்களுக்கு நீங்கள் அவருடைய சின்னமான கேஸ் சிலிண்டர் சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும். அதேபோன்று மதுரை மாநகரிலே நிற்கக்கூடிய தோழர் பி. பாண்டியன் அவர்கள் எமது கட்சியினுடைய விருதுநகர் மாவட்ட பொறுப்பாளர் ஆவார். கிட்டத்தட்ட 82க்கு பின்பாக 84 இருந்து தொழிலாளருடைய நியாயமான கோரிக்கைக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தோழர் ஆவார். அவரை நீங்கள் வெற்றி பெற செய்வதன் மூலமாக உண்மையாகவே தொழிலாளர் மக்கள் மற்றும் ஏழை எளிய சாதாரண மக்களுடைய நியாயமான கோரிக்கைகளை அதன் மூலமாக நீங்கள் உயர்த்தி பிடிக்கிறீர்கள் என்ற அர்த்தம். அந்த வகையிலே அவருக்கும் கேஸ் சிலிண்டர் சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையோடு இன்று எங்களுடைய வேண்டுகோளாக மக்களிடம் வைக்கிறோம். நன்றி, வணக்கம்.